இப்படி பிறக்கும்போதே ஞானம், அறிவு, சகல வித்தைகளும் கற்றுக்கொண்டு இருந்தவர் தான் அஷ்டவக்ர மாமுனி. பெற்றோர் உற்றம் இவர்கள ஊராரை சாமவேத கானம் அந்த தாலாட்டால் தெய்வத்துவத்திலே யுகத்திலே உறங்காது உறங்கச் செய்த மாமுனியாக குழந்தை உறங்காது உள்ளுக்குள்ளே உறங்குதலே யோக தியானம் போல செஞ்சு கொண்டே வந்தது. ஸ்ரீ ககோலீஸ்வர ரிஷி தன் சீடர்களுக்கு வேதம் ஆகமங்களை போதித்து கொண்டிருக்கும் போது கர்ப்பிணியான ரிஷி பத்னி ரிஷிகா சுஜாதா மாதா சற்று கொஞ்சம் தள்ளி இருந்து அனைத்து வேத மந்திர ஓதுதலையும் அதனுடைய ஸ்வரத்தையும் மிக உன்னிப்பாக கேட்டுக்கொண்டே இல்லற காரியங்களை எல்லாம் பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு வரும்பொழுது இதனால் ரிஷிகா சுஜாதா அம்மையாரின் கருவில் இருந்த ஸ்ரீ அஷ்டவக்கர குழந்தை அந்த முனிவருக்கு பூமியில் பிறப்பதற்கு முன்னரே சகல கோடி பீஜ மந்திரங்களை எல்லாம் கருவறையிலே கர்ப்பத்திலே சுயம்பாய் தோன்றி வேத ஞானமாக கனிஞ்சது. நாள் முழுவதும் நூற்றுக்கணக்காருக்கு வேதம் சொல்லி கற்பித்து கொடுத்து வந்த ஸ்ரீ ககோல ரிஷிக்கு ஒரு நாள் களைப்பினால வேதஸ்வரங்கள் கொஞ்சம் மாறுபடுவதை கொஞ்சம் என்னமோ கலப்பில் தடுமாறும், வாங்க அப்படி சொல்கிற மாதிரி இப்படி மாறுபட்டது. இதை தன்னுடைய தாய் வயிற்றுக்குள்ளே இருந்தே கேட்டார் அஷ்டவக்கரர். கருவறையில் இருந்தவாறே இந்த குழந்தையானது ஒரு குரல் கொடுத்து சரியான முறையிலே வேதத்தை ஓதி தந்தையையே திருத்த முற்பட்டார். இதனுடைய ஸ்வரம் மாறுறது எப்பா அப்படின்னு இது 7 முறை இப்படி திருத்தினார். தக்க அதிகாரம், உபதேசம், அப்பியாசம், உபநயனம் இல்லாமல் பூலோகத்திலே இப்படி கர்ப்பத்தில் இருந்து வேதத்தை கேட்பதும் மட்டுமல்லாமல் வேதத்தை நன்கு அறிந்த தன்னையே கருவறை பிள்ளையாக பிறர் முன்னிலையிலே தன்னை திருத்த முற்படுவதைக் கண்டு கொஞ்சம் கோபம் வந்துட்டு, என்ன எனக்கா நீ பழஞ்சொல்லி கொடுக்குற அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிது. தந்தை ககோலேஸ்வரர் 8ஆம் முறை அக்குழந்தை தன் வேத கோஷத்தை திருத்த முனைஞ்ச போது ககோலேஸ்வரர் ரிஷி கொஞ்சம் கோபம் அந்த இன்ஃபீரியாரிட்டி தன் குழந்தையை அப்படின்னு கூட பார்க்காமல், என் வேதம் ஓதல கோணலை நீ பார்த்துட்ட, உன்னுடைய பிறப்பு 8 அதாவது அஷ்ட கோணலுடன் உலகமே பார்க்கும்படியாக நீ பிறக்கணும் அப்படின்னு சாபம் கொடுத்தார். அதுதான் அஷ்டவக்ர மாமுனி. பல ஆலய திருக்கோயில்களே இன்றும் பார்க்கலாம். ஸ்ரீ துர்வாசகர், ஸ்ரீ விஸ்வாமித்திரர் போன்ற மகரிஷிகளின் சாபம் மேலெழுந்த வாரியாக பார்ப்பதற்கு கடும் தண்டனை போல் இருந்தாலும் ஆனால் இப்படி அது அல்ல. இதில் பல ரகசியம் இருக்கு. முக்காலத்தையும் நன்கு உணர்ந்து அறிந்த முனிவர்கள் நமக்கு சாபம் இடுவதும் இல்லை, இட்டதும் இல்லை. சாபம் எப்போதும் விதியை விதிப்படியே நடத்தி தந்து முடிவில் நல்லதையே கொடுக்கும் என்பதை நமது வாத்தியார் சர்க்குரு வெங்கட்ராமசித்த சுவாமிகள் தொடர்ந்து சொல்லிட்டே வரார். ரிஷிகளின் சாபத்தின் மகிமையை நன்கு அறிந்த ஸ்ரீ ககோலீஸ்வர முனிவரின் பத்னியான ரிஷிகா சுஜாதா அம்மையாரும் கருவில் இருந்த ஸ்ரீ அக்ரவக்கர் தன்னுடைய குழந்தை வயிற்றில் இருக்கே, எல்லாம் நமது இறைவனுடைய சித்தம் அப்படின்னு அமைதியாக அதை எடுத்துக்கொண்டார். ஆகவே இது பற்றி ஸ்ரீ ககோல ரிஷியிடம் அதுக்கு வழி, அதுக்கு பிராயச்சித்தம், அதுக்கு பரிகாரம் எதையுமே கேட்க ஆசைப்படல, முன் வரல. ஏன்? தந்தை சபித்தபடியே அஷ்ட கோணர்களுடன் அஷ்டவக்கரர் பிறந்தார். ஆனால் சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சக்திகள் இதனை அஷ்ட 8 கோணர்கள் என்று கூறக்கூடாது, அஷ்ட வேத கோலங்களோடு ரிஷி பிறந்தார் என்றே சொல்ல வேண்டும், கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆக பல ஆண்டுகளுக்கு முன் திருசோற்றுத்துறை திரு வேதிக்குடி உழவார திருப்பணியின் போது நல்ல காரணங்களை எல்லாம் நமக்கு அருள் பிரகாசமாக உபன்யாசமாக வேத மறைகளாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார் சத்குரு வெங்கட்ராமஸ்தர். குழந்தை பிறந்தவுடனே அதன் அப்பாரமான வேத புலமையை அறிய வந்து ரிஷி பத்னியர் திரு வேதிக்குடி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு உடனே சென்று குழந்தையை அர்ப்பணித்து இறைவன்கிட்ட அர்ப்பணிச்சிட அங்கும் குழந்தை அற்புதமான வேதங்களை ஓதிட ஸ்ரீ விநாயகரும் சற்றே தலையை சாய்த்து கொண்டு செவி சாய்த்த விநாயகராக இதே தலை சாய்த்த கோலத்திலே திருவேதிக்குடியிலே ஸ்ரீ வேத விநாயகரை இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். காதில் குழந்தை ஓதுறத தன்னுடைய அப்படி கொஞ்சம் கழுத்தை சாய்ச்சின்னு இருப்பார். கர்ப்பத்தில் இருந்த குழந்தை மேல் தான் முன்பு அறியாமையால் இட்ட சாபத்தை எப்பொழுது குழந்தை பிறந்தவுடனே விலக்கிக் கொள்வதாக தந்தை ககோல ரிஷி
சொன்னார். இதனால் குழந்தையின் உடலில் 8 கோணல்களும் சரியாகி அழகான உடல் கிட்டும் என்று தெரிவித்தார். ஆனால் இதற்கு அஷ்டவக்ரரோ ஞான பிழம்பாக வேத ஞானம் தெரிக்க உரைத்தது என்ன? பிதாவே, தாங்கள் மாபெரும் மகரிஷி அல்லவா? ரிஷிகளின் வாக்கு ஒரு பொழுதும் பொய்க்கக்கூடாது, பொய்க்கவும் வேண்டாம். அடியேன் அஷ்ட கோணர்களுடன் பிறந்துள்ள இறைவனுடைய சங்கல்பமே இது என்று நான் நினைச்சிருந்து இதில் தங்களுடைய உத்தம சாப வாக்கு என்பது ஆனது இறைவனின் கட்டளையை நிறைவேற்ற வந்த சிறு கருவி. அடியேன் சமங்க நதி என்னும் இந்த புனிதமான நதியின் மகத்துவத்தை இந்த உலகத்திற்கெல்லாம் இந்த 2024 சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அடியேனை இப்படி பகவான் பூலோகத்திற்கு அனுப்பியுள்ளார் அப்படின்னு அந்த குழந்தை அஷ்டவக்ரர் சொல்ல கொஞ்சமாக அந்த பிஞ்சு வாயால் சின்ன மழலை சொல்லும்போது இவ்வாறாய் பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு சமங்க நதி உற்சவத்திலே அஷ்டவக்ரர் புனிதமான தீர்த்தமாடி நீராடி சீரான உடலை பெற இருக்கின்ற வைபவத்தை பிறந்த குழந்தையாக அஷ்டவக்ரர் தன் தந்தை ககோள ரிஷிக்கு விளக்கிய போது அவர் பெரிதும் போற்றி ஆத்ம விசாரத்திலே அப்படியே யோக நிலைக்கு சென்றார். இப்படி அஷ்டவக்ர மாமுனிவர் சுவாமிமலை அருகே கூனஞ்சேரியிலே 8 பைரவ லிங்கங்களை பிரதிஷ்டை செய்வதற்கு முன்னரையே திரு வேதிக்குடி அம்பிகை மங்கையர்க்கரசி சன்னதியிலே 8 மகாபைரவ அஷ்டலிங்கங்களை பிரதிஷ்டை செய்வித்தார் என்று திருவேடிக்குடி புராண வைபவத்தை நமது வாத்தியார் சத்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அந்த ஸ்தலத்தினுடைய திருப்பணியின் போது நமக்கு சொன்னார். பல்லாண்டுக்கு முன்பே இவைகள் குரு வாக்காக நடந்தது, சித்தன் வாக்காக நடந்தது. எப்படி ஆலயங்களிலே எவ்வாறு அம்பிகையின் சிறப்பானது திரிபங்கி அப்படின்னு 3 அழகிய விளைவுகளுடன் சிறப்பு லக்கண சிறப்புடன் இருக்கின்றதோ இதே போன்று ஸ்ரீ அஷ்டவக்ர ரிஷியின் உடலும் அட்ட வேத கோணங்களுடன் அமைந்தது. இதனால் ஸ்ரீ அஷ்டவக்ர முனிவரின் கை விரல்களில் இயற்கையாகவே எப்போதும் சின்முத்திரை அமைந்தபடியே இருந்து வந்தது. உகந்தது நம்ம ஏற்பது. ரிஷியின் உடலும் எப்பொழுதும் ஏதேனும் ஒரு யோகாசனத்தை இடுவதாக துலங்கி வந்ததும் பெரும் பேரும். மானுஷ உடலிலே 8 முக்கியமான யோக ஆரோக்கிய கோணப்புள்ளிகள் இருக்குது. இவை அஷ்ட ஔஷத வருஷ கிரந்திகள் அப்படின்னு பேர். ஸ்ரீ ககோள மகரிஷி சபித்தமைக்கும் சாபமிட்டமைக்கும் 8 கோணர்களுடன் ஸ்ரீ அஷ்டவக்ர மகரிஷி பிறந்ததற்கும் இவ்வாறாய் ஆதிவேத காரண காரியங்கள் நிறைய இருக்குது. ஸ்ரீராமர் தோன்றிய திரேதாயுகத்திற்கு முன்னிருந்தே துலங்கும் மாமுனிவரான ஸ்ரீ அஷ்டவக்ரர் மகாபாரதத்திலும் வருகின்றார். அதை பார்ப்போம். ஸ்ரீ ககோளேஸ்வர ரிஷியின் குருவான ஸ்ரீ உத்தாலக முனிவரின் பிள்ளையான ஸ்ரீ வேத கேதுவிற்கு பாலபருவத்திலே மார்க்கண்டேயர் போல் 16 வயது என்றாகி மிருத்து சூழ்ந்தது. ஒரு கஷ்டகாலம்னு வந்தது. அப்போ அஷ்டவக்ரர் தன் குலகுருவாச தோழருமான ரிஷியுமான ஸ்வேதகேதுவுக்கு 8 மிருத்துஞ்சய மந்திரத்தை திருவிழிமடலையிலே இங்கே அருகில் உள்ள திருவிழிமடலையிலே போதித்து அங்கே தினமும் நீ வழிபட்டு ஸ்வேதகேது நீ தீர்க்கமான ஆயுளை பெற வேண்டும் அப்படின்னு அதை ஓதி செய்தார். இன்றைக்கும் திருவிழிமலையிலே அற்புதமான ஒரு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் மிருத்யு ஸ்லோகத்தை ஓதும்போது மிருத்யு தோஷம் தன்னால் விடுபடும். அந்த வியாச மாமுனிவர் ஒவ்வொரு கற்ப காலத்திலும் தோன்று போகிறார். அடுத்த வியாசராய் வர இருப்பவர் ஸ்ரீ அஸ்வத்தாமர். வியாச மகரிஷி மேலும் ஒரு கற்ப காலத்திலே வருவார். அவரை அடுத்த வியாசராக வர இருக்கிறவர் யாருன்னா அஸ்வத்தாமர். ஸ்ரீ வியாச மாமுனிவர் இறைவனின் ஆணைப்படி கலியுகத்திற்காக வேதங்களை 4ஆக துவாபர யுகவாக்கிலே பிரித்து கொடுத்தார் என்று நமக்கு தெரிஞ்சாலும் வந்தாலும் இதற்கு முன்னதாகவே ஆதி யுகம் ஒன்றிலே ஆதி வியாசர் குறித்த சில லோகங்களுக்கான ஸ்ரீ வேதபுரீஸ்வர ஈசன் இட்ட ஆணையின்படியாக ஸ்ரீ வேதபுரீஸ்வரி அம்பிகையின் முன்னிலேயே திரு வேதிக்குடியிலே பழ வேதத்தை 8ஆக வகித்தார். இதற்கு அட்டமா வேதங்கள் என்று பெயர். இப்படி பிரம்மசூத்திர வேத ஜோதி வடிவங்கள்தான் அட்ட என்ற 8 லிங்கங்களாக திரு வேதிக்குடியிலே ஸ்ரீ மங்கையர்க்கரசி அம்பிகை சன்னதியிலே இன்றும் இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் தரிசனம் செய்ய வேண்டும். தெய்வ லோகங்களில் மிக
மிக மிக பழமையானதிலே பைரவலோகம் உண்டு. அம்பிகைக்கு திருமாணிக்குழி போன்ற தலங்களிலே ஸ்ரீ பரமேஸ்வரர் சொல்லிக் கொடுத்த புகட்டிய பழ வேதத்தை உபதேசத்தை திருவேதிக்குடியிலே ஸ்ரீ வேதபுரீஸ்வரர், ஸ்ரீ வேத விநாயகர், சப்த ரிஷிகளில் சப்த ரிஷி பத்னியர்கள், ஸ்ரீ அஷ்டவக்கர முனிவர் முன்னிலையிலே ஸ்ரீ பார்வதி தேவி ஓதி ஸ்ரீ வேதபுரீஸ்வரி என்ற விசேஷமான பெயரையும் கொடுத்தாள், பெற்றாள். மீண்டும் முந்தைய யுகங்களிலே திருவேதிக்குடியிலே மாதந்தோறும் நவராத்திரி உற்சவம் அற்புதமாக நிகழ்ந்தது. தமிழ் வருடத்தின் 12 மாதங்களிலும் 12 மாதத்திற்கு ஒன்றாக திருவேதிக்குடியிலே 12 நவராத்திரி பண்டிகைகள் அற்புதமாக கொண்டாடப்பட்டு வந்தபோது அகிலாண்டேஸ்வரி சர்வேஸ்வரியா உலக மாதற்குல இரட்சகியாக பகவான் வேதபுரீஸ்வரர் அவதரிக்க செய்து பூவுலகத்திற்கு பறை சாத்தி மீனாட்சி அம்மன் போல் உலக மங்கையருக்கு அரசியாய் மங்கையர்க்கரசியாக உலக மாதாவாய் ஜெகன் மாதாவாய் உணர்த்திய தலம் இதுவே. வேதம் ஓதுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? வியாசமாமுனிவர் வேதத்தை 4ஆக பிரித்து பகுப்பதற்கு முன்னால் துலங்கிய பழமையான பகுபடாத வேத ஒளியை பழவேத சக்தியை கலியுகத்தார் கொஞ்சமான ஓரளவான பெறுவதற்காக இறைவனே ஆதிக்கால வேதலோக பைரவலோக ரிஷிகளில் சிலரை தேர்ந்தெடுத்து திருவேதிக்குடி, சாட்டியக்குடி போன்ற குறித்த சில வேத ஸ்தலங்களிலே ஓதி நிறவச் செய்தார். இப்படி இறைவனாலேயே வேதம் ஓதுவதற்காக தேர்ந்து எடுக்கப்பட்ட உத்திரப்பேற்றை, அதாவது இறைவனாலே அவரே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உத்தரப்பேற்றை உற்ற மாமுனிவர்களில் ஒருவராக பரிமளம் ஒளிர்ந்தவர் அஷ்டவக்கர மாமுனிவர். இவர் திருவேதிக்குடியிலே பழமையான வேதத்தை அம்பிகையின் முன்னாடி ஓதி அஷ்டவேத பைரவ லிங்கங்களை அம்பாள் சன்னதியிலே பிரதிஷ்டை செஞ்சார். இப்படி அஷ்ட என்கின்ற 8 லிங்கங்களாய் தரிசனம் இன்றும் ஆகிக் கொண்டிருக்கிறது. 108 உள்ளவை இவை. தான் அறியாத மிகவும் பழமையான வேத மந்திரங்களை எல்லாம் பிறந்த மேனியிலே அஷ்டவக்கரர் ஒழித்து கொண்டே பூமியில் பிறந்ததைக் கண்டு தந்தையான ககோள முனிவர் மிகவும் ஆச்சரியம், சந்தோஷம் கொண்டார். இத்தகைய 108 4 வேத சாகை லிங்கங்களை திருவேதிக்குடியிலே எல்லோரும் பார்த்து தரிசனம் செய்து தகுந்த ஆராதனை அபிஷேகங்கள் செய்து நீங்கள் எல்லாவித கல்வி வேள்வி ஞானங்களிலே சிறந்து வருவதற்கு எதிர்காலத்திற்கு தேவையான இடத்திற்கு இப்பொழுதே திருவேதிக்குடி புறப்பட தயாராகும். பஞ்ச ஏகாதச வேத போதம் அப்படின்னு 55 பஞ்ச ஏகாதச வேத போதம் என் 55 ஆண்டுகள் குருகுல வாசத்தில் சுற்றி பாராயணம் செய்தால் கற்கக்கூடிய கடினமான, பிரிக்க முடியாத, பொருள் சொல்ல முடியாத, பகுபடாத பழமறை கல்லாங்குடி என்னும் பழ வேதத்தை, பழமையான ஆதிவேத மறைகளை தன் பிள்ளை அஷ்டவக்கரர் பூமியிலே பிறந்த நேரம் முதலே ஞான குழந்தையாக எளிதிலே சர்வசாதாரணமாக எளிமையாக அடக்கம் பணிவுடன் ஓதுவதைக் கண்டு தந்தையான ககோள மகரிஷி பிரம்மானந்தம் ஞானானந்தம் கொண்டார். இதனை நாம் எல்லோரும் உணர்வதற்காக திருவேதிக்குடி கோயிலில் தெற்கு பிரகாரத்திலே பஞ்ச ஏகாதச வேத போத 55 லிங்கங்கள் நமக்கு அருள்பாலிக்கின்றன. இதுவும் 108 வருபவை. இதில் ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு ரிஷிக்குழாம் புகட்டிய குருகுல வேதங்களின் வேத மார்த்தாண்ட பீடலிங்க சத்தியமேடு. இப்படி அந்த மாதிரி சக்தியோடு அருள்பவை இவைகளே. இவற்றை திருவேதிக்குடியில் தரிசித்தால் 55 ஆண்டு குருகுல வாசத்தில் மட்டுமே கற்கவல்ல அபூர்வ வேத மந்திரங்களை நாம் கேட்கும் அற்புதமான நல்வாய்ப்பு இறைவனால் காதில் ஒலிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிட்டும். ஆகினால இப்பொழுதே நீங்கள் பள்ளி மாணவர்கள், படிக்கின்றவர்கள் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்திலே, கல்வியிலே, யோகத்திலே, தெய்வத்தை பற்றி, சகலத்தை பற்றி பேசக்கூடிய ஞான வல்லமை பெற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இப்பொழுதே ககோளீஸ்வரருடைய தேவன்குடியிலே போய் வணங்கி நீங்கள் சகல வல்லமையை பெற வேண்டும். தொடர்ந்து பகுதி 8 பார்ப்போம். எதுவும் என்னுடையதில் அனைத்தினுடைய லாலா அருணாச்சலம்.